வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நீர் மாத்திர வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உடைய சிலுவைக்கு கீழே வலியும் அந்த இரத்தத்திற்கீழாக வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விருப்பத்தோடு வந்திருக்கின்றோம். எங்கள் வாழ்வு நீர்தான், நீரின்றி எங்களுக்கு வாழ்வு இல்லை அப்பா. தெய்வகுமாரனே, உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களோடு கூட பேசும். அடியனுடைய நாவை பரிசுத்தப்படுத்தும். ஜீவ ரத்தத்தினால் கழுவி அங்கிருந்து ஜீவ வார்த்தை வெளியே புறப்பட்டு வர அப்பா கிருபை செய்யும், கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவர் நம்மேல் உதிக்கிற ஒரு தெய்வம், அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய இருள் இந்த உலகத்தை மூடப் போகின்றது, மூடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு ஏறத்தாழ 12 லட்சம் பேர் இந்த ஆண்டு இறுதிக்குள் வேலை இழக்க போகிறாங்க. 70,000 சம்பளம்னு சொல்லி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு 30% டாக்ஸி போட்டுருவாங்க.
வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க அரசாங்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து கொள்ளடிச்சு போயிடுவாங்க. என்ன செய்யறது? ஒரு இருள் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கின்றது. என்ன செய்ய என்று மக்களுக்கு இன்று புரியவில்லை. பலவாசி விஷம் போல் ஏறி போய்விட்டது. விஷம் போல் போய்விட்டது. காய்கறி எல்லாம் பறந்து போயிட்டு, வேலை கத்திரிக்காய் 70 எல்லாம் அடிச்சு பறண்டு மேலே போயிட்டு. பெட்ரோல் விலையும் கூடிட்டே தான் இருக்கு. முன்னெல்லாம் நம்ம ஒரு 4500 ரூபாய்க்கு டீசல் அடித்தா போதும். இப்போ ஒரு வண்டிக்கு 500 ரூபாய் சேர்த்து அடிச்சிட்டு இருக்காங்க. அடிச்சுட்டே இருக்காங்க. வாரம் கடந்த மாதம் மாத்திரம் 36,000 ரூபாய்க்கு டீசல் மட்டும் அடிச்சிருக்குது. டீசல் பெட்ரோல் கடந்த மாதத்தில் மட்டும் 36,000 ரூபாய்க்கு அடிச்சிருக்கு. பில்லு இருக்கு. இந்த மாதம் இனி எவ்வளோ தெரில, 40,000 நினைக்கிறேன். 40,000 பெட்ரோல் பங்குக்கு மட்டும் 40,000 கொடுக்க வேண்டியிருக்கு மாதம். ஆட்களை ஏற்றி கொண்டு இறக்குவதற்கு, மக்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு, கிறிஸ்துதான் மெய்யான தேவன் என்பதை மக்களுக்கு சொல்வதற்கு பெட்ரோல் பங்குக்கு மட்டும் 36,000 ரூபா கொடுத்துருக்கோம் போன மாதம். இந்த மாதம் எவ்வளோ தெரியாது. ஒரு முறை அப்படி போயிட்டு வந்தாச்சுன்னா பொள்ளாச்சிக்கு 150 ரூபாய்க்கு அடிக்கணும் பெட்ரோல். 150க்கு பத்தாது. 2 லிட்டர் இப்போ 180, 2 லிட்டர் ஆயிரும். விலைவாசி விஷம் போல ஏறி போய்விட்டது. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. மருத்துவமனையில் விதவிதமான வியாதிகளை மக்கள் படுத்திருக்காங்க. பணத்தை கெட்டு 5 லட்சம் கெட்டு 10 கெட்டுங்கிறான். பணத்துக்கு எங்கே போகிறது? எல்லா வகையிலும் மக்கள் மனது மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டது. இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கின்றது. காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆண்டவர் நம்மேலே உதிக்கிற ஒரு ஆண்டவர். எங்கள் ஊர் பக்கத்தில் திருச்செந்தூர் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. கடல், பிரம்மாண்டமான கடல். அங்கிருந்து அப்படி இலங்கைக்கு பக்கத்தில் போயிடலாம். ரொம்ப பக்கம்தான் இலங்கை இருக்குது. ரொம்ப ரொம்ப பக்கம் இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து இலங்கை ரொம்ப பக்கம். இப்போ ராமேஸ்வரம் போனீங்கன்னா அதை விட பக்கம். ஒரு சின்ன கிலோமீட்டர் தான் தூரம். அவ்வளோ பக்கம். இந்த காலையில் சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காகவே சில ஆட்கள் கடற்கரை ஓரமாக நிற்பாங்க. சூரிய உதயம் அங்கே வரும். எங்கே பார்த்தாலும் கடல் தெரியும். அந்த கடலுக்குள்ளே இருந்து உதிக்கிற மாதிரி தெரியும். அந்த சூரியன் உதித்ததும் இருள் தானாகவே விலகி போய்விடும். பனிகளெல்லாம் மறைந்து போயிடும். ஒரு உஷ்ணம் உண்டாகும். குளிர் தன்னால் போயிடும். இந்த உலகத்தில் ஒரு இருள் மூடிக்கொண்டிருக்கின்றது. காரில் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஒரு வெளிச்சம் உனக்கு உண்டாகும். ஒரு கண்ணீர் மாறும். உன் துயரம் நீங்கும். ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். கடந்த வாரத்தில் 2 விஷயத்தை நம்ம பார்த்தோம். கடவுளுடைய மகிமை உண்மையில் காணப்படும். அந்த மகிமை காணும் அனுபவம், அந்த மகிமை காண்கின்ற அனுபவம். மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் என்று கேட்டான். மகிமையை பார்க்கின்ற ஒரு அனுபவம். 2வது மகிமை பிரதிபலிக்கும் அனுபவம். மோசேயின் முகத்திலே அந்த மகிமை பிரசன்னம் பிரதிபலித்தது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையை மற்றவர்கள் காண வேண்டும், பிரதிபலிக்கும் அனுபவம் என்று போன வாரத்தில் நான் பார்த்தோம். இன்றைக்கு 2 விஷயத்தை நம்ம விரைவாக பார்க்க போகிறோம். 2 காரியத்தை. முதலாவது மகிமையில் நிரப்பப்படும் அனுபவம். மகிமையில் நிரப்பப்படும் அனுபவம். கடவுளுடைய மகிமை, அவர்தான் மகிமை. நம்முடைய தேவன் மகிமையாயிருக்கின்றார். நம்முடைய இயேசு மகிமையானவர். பரிசுத்த ஆவியானவர் மகிமையானவர்.
இந்த மகிமையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, மகிமை நம்மை நிரப்ப வேண்டும். யாத்திரையாகமம் 40வது அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசிக்கும் போது, இவ்விதமாக மோசே வேலையை செய்து முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிவிட்டது. கடவுளுடைய மகிமை தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தை நிரப்பிவிட்டது. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை மோசேயை செய்ய சொல்லுகின்றார். அது எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியத்தை மலையிலே அவனோடு கூட பேசுகின்றார். இந்த பைபிள் சொல்லுகிறது, இவ்விதமாய் எவ்விதமாய் தேவன் என்ன சொன்னாரோ அவர் சொன்னதின் பிரகாரமாக வேலையை செய்தான். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளையே, இந்த காலையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உன் வாழ்வில் சில காரியத்தை வைத்திருப்பார். அந்த காரியத்தை செய்யும் பொழுதுதான் மகிமை உன்னை மூடும். அவர் சொல்லாததை செய்யும் போது மகிமை நம்மை மூடாது. ஆசரிப்பு கூடாரத்திலே எப்படி திரைச்சலை தொங்க வேண்டும், எப்படி சித்தி மரத்தினாலே அதை செய்ய வேண்டும், எந்த ஆணியை அடிக்க வேண்டும் எல்லாம் விவரமாக தேவன் சொன்னார். சொல்லும்போது சொன்னார், நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். அவர் சொன்னபடியே செய்து முடித்தான். ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் நிரப்ப வேண்டும். கர்த்தர் அவனுக்கு காண்பித்த மாதிரின்படியே வாசஸ்தலத்தை செய்து முடித்தான். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், மலையிலே உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவளை செய்ய எச்சரிக்கையாயிரு. நான் உனக்கு என்ன சொன்னேன், மலையில எப்படி காண்பிச்ச, அதன்படி செய்ய எச்சரிக்கையாயிரு. கடவுளுடைய மகிமை ஒருத்தன் மேல் மூட வேண்டும், அந்த மகிமையில நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், மோசேயோடு ஆண்டவர் சொல்றாரு, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. கரெக்டாக செஞ்சான், அப்படியே செஞ்சான். வாசஸ்தலத்தை யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஆம், நாம் கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் பூரணமாய் காத்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும். அவருடைய திட்டம் சித்தம் ஒன்று இருக்கின்றது. இதை விட்டுவிடும் போது கடவுளுடைய மகிமை நம்மை மூட முடியாது, நம்ம நிரப்ப முடியாது. ஒவ்வொரு மனிதனை குறித்து தேவ திட்டம் ஒன்று இருக்கின்றது, தேவ சித்தம் ஒன்று இருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் ஆண்டவர், ஒரு சித்தம் வைத்திருக்கின்றார், நோக்கம் வைத்திருக்கின்றார். அதன்படித்தான் நாம் வாழ வேண்டும், அதன்படித்தான் நாம் செய்ய வேண்டும், அதன்படி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வாழ்வை, என் விருப்பம், என் ஆசை, என் ஏக்கம், என் எண்ணம் ஒன்றும் வேண்டாம். தெய்வமே, உன் விருப்பம், உன் ஆசை, உன் எண்ணம், உன் சித்தம் என் வாழ்வில் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மகிமை நம்மை நிரப்பும். கடவுளுடைய மகிமை நம்மை நிரப்பும். நாம் இன்று கர்த்தருடைய வாசஸ்தலமாக இருக்கின்றோம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணினார். இன்றைக்கு நீங்களும் நான் தான்
கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலத்தில் கடவுளுடைய மகிமை நிரப்ப வேண்டும். இந்த வாசஸ்தலத்தில் கடவுளுடைய மகிமை நிரப்பப்பட வேண்டும் என்றால், அன்றைக்கு மோசேயோடு நான் உனக்கு மலையிலே காண்பித்த மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிரு என்று சொன்னாரே, அதுபோல தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சில காரியத்தை வகுத்து வைத்திருக்கின்றார். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். பொழுது மகிமை நம்மை நிரப்பும், அந்த மேகம் நம்மை மூடும். இந்த பைபிள் சொல்லுகிறதை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனம். இந்த 2 வசனத்தையும் நீங்கள் படித்து பார்த்தால் நாம் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கின்றோம். தேவன் தங்குகிற ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் நாம் தான். என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். புனித பவுல் சொல்லும்போது, நாம் நம்முடைய மகிமையை காண்கிற, நாம் மகிமையை காண்கிற அனுபவத்தில் இருந்து அதோடு இருந்து விடக்கூடாது. மகிமை பிரதிபலிக்கிற அனுபவத்தோடு இருந்து விடக்கூடாது. மகிமையிலே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். மோசே ஒரு ஆணி கூட தேவ சித்தமில்லாமல் அடிக்க முடியாது. எந்த பலகையை வைக்க அந்த பலகை தான் வைக்கணும். ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நாம் அந்த ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை தேவ மகிமை நிரப்ப வேண்டும். அப்படின்னால் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்ய வேண்டும். மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஏன் தரிசனமானார்? ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடி செய்தான். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் 4வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். சொன்னபடியே புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1லிருந்து 12 வசனங்கள் வரை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஈசாக்கை கொண்டு போய் தான் குறித்த மலையிலே தகன பலியிட போனான். சொன்னபடியே. மோசே தேவன் சொன்னபடியே ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை முடித்தான். ஐயா, அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, அவர் சொன்னபடியே உன் வாழ்க்கை நீ அமைக்க வேண்டும். சொன்னபடியே நீ செய்ய வேண்டும். உன்னுடைய மகிமை உண்மையில் இறங்கும். உன்னுடைய பிரசன்னம் உன்னை நிரப்பும். உன்னுடைய வல்லமை உன்னை நிரப்பும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அம்மா சொல்றாங்க, இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்றாரு, வெளியே காலை சுத்தம் பண்ணி கழுவி உள்ளே வருவதற்கு கற்சாடி வச்சிருக்கிறாங்க. திராட்சை ரசத்தை பரிமாறுகிறதுக்கு வேற பாத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் கொண்டு தண்ணி ஊற்ற சொல்லல. யூதர்கள் கல்யாண வீட்டுக்குள்ள போனாலும் சரி, வீட்டுக்குள்ள போனாலும் சரி, காலை கழுவி தான் வருவாங்க. அதை கால் கழுவுறதுக்குன்னே சில ஆள் வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பணக்கார யூதன் வீட்டில் 2 பேர் வாசல் இருப்பான். ஒருத்தன் கால் கழுவுற வேலை அவனுக்கு, ஒருத்தனுக்கு செருப்பு கலத்துற வேலை. 2 பேர் வச்சிருப்பான். உடனே அந்த கனவான் வருகிற அந்த ஐயாவை உள்ள வந்ததும் கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும், தலையில எண்ணெய் வார்க்கணும். இது யூத பாரம்பரியம். யூத பாரம்பரியம். காலை கழுவுறவன் செருப்பு அவுக்க மாட்டான், ஸ்டாண்டர்டா இருப்பான். செருப்பு அவுக்கிறவன் கடகோடி ஆளா இருப்பான். சமுதாயத்தில்
கடைநிலையில் உள்ளதான ஒரு மனிதனை வச்சிருப்பான், செருப்பா வைக்கிறதுக்கு யூதருடைய வீட்டில். அகழ்த்தான் யோவான் ஸ்நானகன் சொன்னான், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், நான் தண்ணீரில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியாலும் கொடுப்பார், அவருடைய செருப்பின் பாதரட்சி அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரலை என்று சொன்னான். அந்த செருப்பை அவிழ்க்கிறவன் கால் கழுவ முடியாது. கடைநிலை ஆள், சமுதாயத்திலே எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அருவருக்கப்பட்ட ஒரு மனிதனை செருப்பு கலத்துவதற்கு வைத்திருப்பான் யூதர்கள். யோவான் ஸ்நானகன் சொல்றான், நான் அப்படி ஒரு கடைநிலையில் இருக்கிறவன், அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறான். தாழ்மை உள்ள யோவான கிருபை கொடுத்தாரான். நன்றாக கவனிங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா வெளியில கால் கழுவுவதற்கு கச்சாடி இருக்கிறதே, தண்ணீர் ஒப்புங்கிறார். அப்போ அவங்க யோசித்திருப்பாங்க, இல்லை தண்ணி கூட இல்லை, உள்ள ஒரு ஆளை காலை கழிவு அனுப்புறதுக்கு ஊற்றி இருப்பாங்க. இப்போ சொல்றாரு, மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்கார கையில் கொடுக்கிறார். என்னங்க இது, கால் கழுவுற தண்ணி கொண்டு மொண்டு கொடுக்க முடியுமா? அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய். ஒரு மகிமை உன்னை நிரப்பும். கேள்வி கேட்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நீ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கடவுளுடைய மகிமை உன்னை நிரப்பாது, அவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்பாது. இந்த பைபிள் போதிக்கிறதை கவனிங்கள். அந்த தண்ணீர் திராட்சரசமா மாறிச்சு. இந்த பைபிள் சொல்லுகிறதை கவனிங்கள், உங்கள் உள்ளத்திலே பதியட்டும். பாடல் பாடும்போது எழுப்பி போங்கள். கடவுளுடைய வசனம் கேட்கும் போது போயிடாதீங்க. வசனம் என்பது உயிரை போன்றது, ஜீவனை போன்றது. நான் பிரசங்கம் பண்ணுகிற வசனம் உங்கள் உயிரை விட மேலானது, உயிரை விட மேலானது, உயிரிலும் மேலானது வார்த்தை. என்னங்க உயிரிலும் மேலானது? ஆண்டவரே சொன்னார், உனக்கு ஜீவனாக இருக்கிறது இந்த வார்த்தை என்று சொன்னார். உயிரிலும் மேலானது. எப்படிங்க? அன்று சொன்னார், நீ திரும்பி பார்க்காத, திரும்பி பார்த்துறாத, உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போயிரு. திரும்பி பார்த்தாங்க, லோத்தின் மனைவி உப்பு தூணாயிட்டாங்க. உயிரை விட மேலானது வசனம். உயிரை விட மேலான வசனத்தை உயிரிலும் மேலாக நேசத்தினை கேட்க பழக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதம் பெற முடியும். கவனிக்கிறீங்களா? மார்க்கு போட்டுட்டு போயிடுறோம். சில நேரங்களில் நல்லா பேசினார் பிரதர், ரொம்ப நல்லா இருந்து அந்த ஐயா பேசினார். அவர் எப்போ வருவார் பிரதர் நம்ம கூட்டத்துக்கு வாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? உயிரிலும் மேலானது வசனம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் மூடிற்று, அவருடைய மகிமை நிரப்பிற்று. எப்பயா நிரப்பிச்சு? மோசே தனக்கு சொன்னபடி செய்து முடித்தான், நிரப்பிவிட்டது. நீ சொன்னபடி தான் செய்ய வேண்டும். மோசே கர்த்தர் சொன்னபடியே செய்தான். அயல்தான் அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு மாதிரியை வைத்திருக்கின்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் பின்பகுதியிலே அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அதை பின்பற்ற வேண்டும். அவர் என்ன மாதிரியை வைத்திருக்கின்றார்? அவர் சுத்தமுள்ளவராக இருக்கின்றார். ஒரு மாதிரி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அது ஒரு மாதிரி, அதை பின்பற்ற வேண்டும். அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அது ஒரு மாதிரி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த மாதிரி அடிச்சுவடுகள்
இதை பின்பற்ற வேண்டும். அவர் பிதாவின் சித்தம் செய்கிறவராக இருந்தார். யோவான் 4:34 என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். அதான் என்னுடைய சாப்பாடையா போஜனம். அவர் பிதாவின் சித்தம் செய்கிறவராக இருந்தார். இது அடிச்சுவடு. நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சித்தத்தை செய்ய வேண்டும். அது அடிச்சுவடு. மனம் போல வாழ முடியாது. நமக்கென்று ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அதை பிடித்து வைத்துக்கொண்டு தேவனுடைய மகிமை நம்மேல இறங்கும் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஒரு அடிச்சுவடு ஒன்று இருக்கின்றது. நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு காரியம் இருக்கின்றது. அடிச்சுவடு. அயல்தான் சங்கீதம் 24 சங்கீதம் 7 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எப்படி உயர்த்துகிறது? ஒரு அடிச்சுவடு வழியாக அதை பின்பற்றின உயர்த்து. ஐயா தலையை உயர்த்து. எங்க உயர்த்துகிறது? அவர் காட்டி போன விட்டு போன சொல்லி போன அந்த மாதிரியின்படி வாழ்வதற்கு உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு. இஷ்டம் போல வாழ முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு அடிச்சுவடு இருக்கின்றது. இந்த பழைய பாட்டு எப்போதுமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க. 82ஆம் வருஷம் இந்த பாட்டு வந்தது. 38 வருஷம் ஆச்சு. ஆனால் போகவே மாட்டாங்குது. ஒரு கவியை படிச்சிடலாமா? படிச்சிடலாம். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். களிமண்ணாரே குயவல்லீரே நாதா, களிமண்ணானே குயவன் நீரே நாதா. மண்ணான மனுஷன் நான் மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. மண்ணான மனுஷன் நான் மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். காலையில் பூத்து மாலையில் மறைபவன் நாதா, காலையில் பூத்து மாலையில் மறைபவன் நாதா. மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா. மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். மலையிலே ஆரம்பித்த மாதிரியை செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு. சீனாய் மலையிலே நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? ஆசரிப்பு கூடாது எப்படி கட்டணும்? எச்சரிக்கையாயிரு. வேலையை செய்து முடித்தான். அவர் சொன்னபடி ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடிட்டு ஒரு மகிமை வந்து இறங்கிவிட்டது. இந்த காலையிலே அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளையே, இருள் பூமியை மூட போகிறது. காரிருள் ஜனங்களை மூட போகிறது. உலகம் அழிவுக்கு நேரே போய் கொண்டிருக்கிறது. விலைவாசி ஏறி போயிட்டு நேற்று 1500 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சின்ன பிளாஸ்டிக் பையில
சின்ன பிளாஸ்டிக் பையில போ 1500 முடிஞ்சு 10,000 ஒன்றுமே கிடையாது. இப்போ 1,00,000 ரூபா ஒன்றுமே கிடையாது. சீத்து கூத்தின்னு போயிடும், எல்லாம் போயிடும். நான் தான் சொன்னேன் 36,000 ரூபாய்க்கு டீசல் அடித்து புகையாக போயிருக்கு போன மாதம். இந்த மாதம் எத்தனை ரூபாய்க்கு அடிக்க போகிறோமோ தெரியல. போய்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, எங்கேயோ போய்கிட்டு இருக்கு உலகம். கடைசி காலம். இனி நம்முடைய திட்டம், நம்முடைய சித்தம் நிறைவேறாது. நம்முடைய நம்பிக்கை இனி அழிந்து போய்விடும். தேவன் என்ன நினைக்கிறார் நம்மை குறித்து? தேவன் நமக்காக என்ன செய்ய போகிறார்? அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? இருள் பூமியை மூடப்போகிறது, காரிருள் ஜனங்களை மூடப்போகிறது. தெய்வமே, என் மேல் இறங்கி வாரும், உடைய மகிமை நிரப்பட்டும் என்னை. நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா? பாதை தெரியவில்லையே, வழி தெரியவில்லையே. எனக்கென்று ஒரு வழியை வைத்துக் கொண்டு அந்த வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறேனே, என் ஓட்டம் பாதியில நின்று விடுமோ? ஐயோ தெய்வமே, நான் நினைக்கிற நடந்து விடுமோ? என் திட்டம் நடக்குமோ? என் காரியம் ஜெயிக்குமோ? நினைக்கின்றாயா? உன் காரியம் ஜெயிக்க வேண்டுமா? மலையிலே மோசையோடு சொன்னபடி ஆசரிப்பு கூட செய்து முடித்தான். அவன் காரியம் ஜெயித்தது, வெற்றி பெற்றது. கவனமாயிரு. அதற்கு ஒரு அடிச்சுவடை வைத்து போக தான் வழி. இப்படித்தான் நீ நடக்கணும். இதுதான் உனக்கு வழி. இதைத்தான் நீ செய்யணும். யோசித்து பாருங்க. நம்ம டீச்சருடைய பேரன் பைபிள் காலேஜ் போகிறேன், அவங்களுக்கு லெட்டர் கொடுக்குறேன்னு நேற்று ராத்திரி தான் நினச்சேன். ஐயோ மறந்துட்டேனே. அவங்களாவது ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்களே, அது விட்டுட்டாங்க. என்ன செய்கிறது? ராத்திரி 12 மணிக்கு நினச்ச என்ன பிரயோஜனம்? தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனை படைக்கும் போதே அவனுடைய எதிர்காலத்தையும் அறிந்திருக்கிறார். பவுலை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அழைக்கும் முன்னே அறிந்திருந்தார். அவன் எவ்விதமாக பாடுபட வேண்டும் என்று அறிந்திருந்தார். பேதுரு ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவன் எவ்விதமாக மரிக்க போகிறான் என்றும் அறிந்திருந்தார். உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதுதான் ஜெயிக்கும், அதுதான் வெற்றி பெறும். நம்முடைய திட்டம் ஜெயிக்காது, நம்முடைய விருப்பம் ஜெயிக்காது. அவர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றார். அதற்கு ஒரு முன் மாதிரியை வைத்து போயிருக்கின்றார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவர் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் நிரப்ப வேண்டும். 1 பேதுரு 4:14 ஒரு மகிமையுள்ள ஆவியானவர், இந்த மகிமையுள்ள ஆவியானவர் மகிமையாய் நம்மை நிரப்ப வேண்டும். பிலிப்புவை மகிமையாய் நிரப்பின பொழுது பிலிப்புவை ஆவியாரை கொண்டு போயிட்டே இருந்தார். ஆவியானவர் பார்த்து சொல்லணும், ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே,
ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் அளிக்கும். பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக இறங்குவார். அந்த வேலை முடிந்ததும் அவர் போய்விடுவார். பழைய ஏற்பாட்டிலே அயல்தான் சங்கீதம் 51 சங்கீதம் 10 நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொன்னான். ஒரு நிலைவரமான ஆவி எனக்கு தாரும் என்று கேட்டான். புதிய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் தான் அவர் தங்கியிருக்கிற வாசஸ்தலம். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த வேலை முடிந்ததும் மகிமை மூடிவிட்டது, தங்கினார். புதிய ஏற்பாட்டில் நாம் தாம் ஆசரிப்பு கூடாரம். இந்த பைபிள் சொல்லுகிறதை கவனிங்கள். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 48 49 வசனங்களை நான் உங்களுக்காக படிக்கிறேன். கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறதில்ல. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாயிருக்கிறது. நான் தங்கி இருக்கிற ஆலயம் எப்படிப்பட்டது என்று கர்த்தர் கேட்கிறார். நான் தங்கியிருக்கிற ஆலயம் எப்படிப்பட்டது? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நான் தங்கியிருக்கிற ஆலயம். ஏப்பா, வானத்தில் நான் உட்கார்ந்து காலை நீட்டிட்டு இருக்கிறேன், பூமியில் எனக்கு எப்படி நீ ஆலயம் கட்ட முடியும்? கட்டவே முடியாது, கட்ட முடியாது. அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் போது, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்குகிற தேவனானவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். ஆண்டவருக்கு ஒரு பேர் பாருங்க, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர். கவனிங்க, அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறார். இப்படி இருக்கிறதுனால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் தேவன் வாசம் பண்ண மாட்டார். இன்னும் அற்புதமான வார்த்தை. அப்போஸ்தலர் 17:24 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய கர்த்தர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர், ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் வாசம் பண்ண மாட்டார். பழைய ஏற்பாட்டில் மோசே ஒரு வாசஸ்தலத்தை கட்டினான், வாசம் பண்ணினான். புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தான் வாசஸ்தலம். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை விரும்பவில்லை. இன்றைக்கு அவர் விரும்புகிறது உங்களையும் என்னையும் தான் விரும்புகிறார். ஆகத்தான் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் வாசம் பண்ணினார். புதிய
புதிய ஏற்பாட்டிலே கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் வாசம் பண்ணுகிறதில்லை அவர். நீங்கள் தான் தேவன் தங்குகிற வாசஸ்தலம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் உங்க சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கி இருக்கிறதுமான பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறியீர்களா? என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாரு. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? நமக்குள்ளே. எப்பொழுது வாசம் பண்ணுவார்? அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு மாதிரியை காண்பித்தார் மோசேக்கு. அந்த மாதிரியின்படியே அவன் கட்டினான் ஆசரிப்பு கூடாரத்தை. அந்த வேலை முடிந்ததும் அந்த மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிவிட்டது. அவர் என்ன சொல்லுகிறார்? என்ன செய்ய சொன்னார்? அவருடைய சித்தம் என்ன? அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய வழி என்ன என்று நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு சரண்டர் பண்ணும் பொழுது தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமை நம்மிலே காணப்பட ஆரம்பி. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. நாம் தான் அந்த ஆலயம். அந்த தேவ ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார், ஒரு புது பலனை கொடுக்கின்றார். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் புது எண்ணெய் அபிஷேகத்தால் தேவன் என்னை தினம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். என் கொம்பை காண்ணாமிருகத்திற்கு கொம்பை போல உயர்த்துவேன். புது எண்ணெய் அபிஷேகம் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஒரு நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் உனக்கு தேவை. அம்மா, ஐயா, தேவனுடைய மகிமையினால் நீ நிரப்பப்பட வேண்டும். அந்த மகிமை உன்னை நிரப்ப வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தை தேவ மகிமை நிரப்பிறது போல தேவன் தங்கி இருக்கிற ஆலயமாகிய ஆசரிப்பு கூடாரமாகிய உன்னை அந்த மகிமை நிரப்ப வேண்டும். கைதட்டு, கைதட்டு. நிரப்ப வேண்டும். தினம் தினம் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். தினம் 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 நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நன்மை உன்னை தொடரும், கிருபை உன்னை தொடரும். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறதை கவனிக்கிறீர்களோ? 23வது சங்கீதம் வசனம் 6-7, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நன்மையும் கிருபையும் தொடருகிறது. தம்பி, ஐயா, இந்த உலகத்தில் கடவுளுடைய கிருபை உனக்கு வேண்டும், கடவுளுடைய நன்மை உனக்கு வேண்டும். உன் வீட்டில் ஒரு நன்மை உண்டாக வேண்டும், கடவுளுடைய கிருபை உனக்கு வேண்டும். அந்த கிருபை எப்படி பெற முடியும்? அந்த நன்மை எப்படி பெற முடியும்? சும்மா வந்துருமா அந்த நன்மை? சும்மா வந்துருமா அந்த கிருபை? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நன்மையும் கிருபை என்னை தொடர்கிறது. திருப்பி என்ன செய்யும்? ஒரு நாள் நான் கர்த்தருடைய வீட்டிலே, அந்த பரலோகத்திலே, தேவன் தங்குகிற இடத்திலே நீடித்த நாட்களாய், யுகா 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 காலமாய், கோடி 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 வருஷமாய் அங்கேயே நிலைத்திருப்பேன். எப்பொழுது? அந்த மகிமை உன்னை மூட வேண்டும், அந்த பிரசன்னம் உன்னை நிரப்பணும். ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பின அந்த செக்குனா மகிமை உன்னை நிரப்ப வேண்டும், நிரப்ப வேண்டும். எப்போதும் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்க வேண்டும். இதை குறித்து எபேசு சபைக்கு பவுல் எழுதும் போது, நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து எழுதுகின்றான். சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு மதுவான வெறி கொள்கிறான், துன்மார்க்கருக்கு ஏதுவான வெறி. அதை நீ கொள்ளாத.
அந்த வெறி கொள்ளுகிறது போல உன் மேல கடவுளுடைய பிரசன்னம் இறங்கியிருக்கணும், மகிமை இறங்கியிருக்கணும், அக்கினி அபிஷேகம் இறங்கியிருக்கணும், அது செக்கின மகிமை இறங்கியிருக்கணும். தேவன் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அறிவிங்க. அப்பதான் அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளையே, உன் மேல அந்த மகிமை மூட வேண்டும். ஒவ்வொரு மேல அந்த செக்கிற மகிமை இறங்கணும். எப்பயே இறங்கும், எப்ப இறங்கும்? மோசே தேவன் தனக்கு மலையிலே காண்பித்த மாதிரியின்படி செய்து முடித்தான். வேதத்தில் எத்தனையோ மாதிரியை வைத்திருக்கிறார் ஆண்டவர். வேதம் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? அதுதான் நீ செய்ய வேண்டிய ஒன்று. இது உனக்கு நீ செய்ய முடியாது எழுதி கொடுத்த ஜீவ புத்தகம், பரிசுத்த புத்தகம். இதன்படி நீ செய்ய வேண்டும். அவரும் ஒரு மாதிரியாக இருந்திருக்கிறார். அதில் நாம் வர வேண்டும். தேவ மகிமை இறங்கணும், பாத்திரம் நிரம்பணும். இன்னைக்கு காலையில் ஒரு வல்லமை நம்மை மூட வேண்டும், ஒரு அக்கினி நம்மை நிரப்பணும். ஒரு சக்கர மகிமை நம்மில் இறங்கிவிட்டால் என்ன அற்புதமான வார்த்தை! முக்தி ஆசிரமம் என்று சொல்லி மகாராஷ்டிரா மாநிலத்திலே பூனாவிலே பண்டித ராமாபாய் வைத்திருக்கிறார்கள். பண்டித ராமாபாய் அவர்கள் சிறு வயதிலேயே திருமணமாய் கொஞ்ச நாளிலே கணவன் இழந்து விட்டார்கள். கணவன் இழந்த அந்த விதவை பண்டித ராமாபாய் அவர்கள், பண்டிதை என்று பட்டம் கொடுத்த ராமாபாய் பல தேசம் சென்றிருக்கிறார்கள். விதவை பெண்மணியாக இருந்தவர்கள் விக்கிரக ஆலயங்களிலே சென்று விக்கிரகத்தை குறித்து பாடல் பாடியவர்கள். இவர்கள் தகப்பனாரோடு சேர்ந்து கொண்டு கதாக்காலச்சேவை நடத்தினவர்கள். விக்கிரக ஆலயங்களிலே சென்று கல்கத்தாவிலே பஸ் நிலையத்திலே ஒரு சகோதரன் ஒரு துண்டு பிரதி கையிலே கொடுத்தான். உண்மையுள்ள தெய்வத்தை குறித்து எழுதப்பட்டிருந்ததில் அந்த பத்திரிகையை படித்தார், துண்டு பிரதியை படித்தார்கள். வாழ்வை இயேசுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். பண்டித ராமாபாய் அவர்கள் கடைசியில் யோசித்தாங்க, கணவனை இழந்துட்டேனா, விதவையாயிருக்கிற என்னை போல விதவைகள் உள்ள பெண்களை நான் வழிநடத்த வேண்டும் அவர்களுக்கு என்று அதுக்கு தாயாக மாறி கணவனை இழந்த எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து ஆசிரமத்தில் வைத்தார்கள். இது பேர் முக்தி ஆசிரமம். முக்தி என்றால் பரலோகம், ஆசிரமம். தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. அவங்களையும் பிடிச்சு கொண்டு வந்து ஆசிரமத்தில் வச்சாங்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் முக்தி ஆசிரமத்திலே பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது, ஜபம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஜபம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு அவங்க டெண்டு மேலே தீ எரிஞ்சு மேலே வரைக்கும் போகுது. பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தீ அணைப்பு படைக்கு போன் பண்ணாங்க. தீ அணைப்பு படையினர்கள் வண்டி கொண்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. தீ அணைக்கிறாங்க தண்ணி வச்சு. தீ அணையே படலை, இன்னும் தீ அகோரம் ஆயிற்று. என்ன ஆகுது? இது தீ அணைக்க முடியலையே, இது என்ன அதிசய தீ என்று உள்ளே வந்து பார்த்த பொழுது அநேகர் கூடி ஆவிலை நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். தீ அணைப்பு படை வீரர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையில் ஒரு மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். பிரபலமான ஒரு தேவ மனிதர் ஆவலை நிறைந்து அக்கினி அபிஷேகத்தோடு மேடைக்கு வருகிறார் இயேசுவை பிரசங்கம் செய்வதற்காக. அவர் மேல் பொறாமை கொண்ட ஒரு மனிதன் துப்பாக்கி எடுத்துக் கொண்டு வந்தான். சரியாக அவர் மேடைக்கு ஏறும் பொழுது குறிப்பாத்தான், சுட்டு விட்டான். சத்தம் கேட்கிறது. அவர் மேடைக்கு போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒண்ணுமே அவருக்கு புரியல. குண்டு வெளியே போயாயிற்று, சத்தம் கேட்குது. என்ன அதிசயம்!
கடவுளுடைய மகிமை அந்த மனிதனை மூடி இருந்தது. பாதுகாக்கும் மகிமை. இன்னைக்கு காலை வேளையில் தேவனுடைய ஆவியின் பிரசன்னத்தின் மூலமாக தேவன் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உன்னை நிரப்பி விடுகிறார், நிரப்பி விடுகிறார், நிரப்பி விடுகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை இறங்கினது. புதிய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் தான் ஆசரிப்பு கூடாரம். இதை நிரப்ப வேண்டும். உங்கள் மேல் என் மேல் இந்த வல்லமை இறங்கணும். ஆவியானவர் மகிமையாக இறங்க வேண்டும். என்னையா செய்கிறது? நாவில நிரம்பணும். புனித பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும் போது கூட ரோமர் 12வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். யார் யார் ஊழியம் செய்ய முடியும்? ஆவியிலே அனலாயிருக்கிறவன் சும்மா இருக்க முடியாது, ஊழியம் செய்வான். ஆவியிலே அனல் இல்லாதவன் ஊழியம் செய்ய மாட்டான், ஊழித்து விட்டு ஓடி போயிடுவான். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆவியின் சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆவியானவர் என்ன சொல்லு அதன்படி இருக்க வேண்டும். ஆவியின் சிந்தை காணப்பட வேண்டும். ஆவியின் சிந்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரோமர் 8:14, ஆவியானவர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும், நடக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆவிலே நிறைந்து ஜெபம் பண்ண வேண்டும், ஆவிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்போதும் ஆவிலே நிறைந்திருந்தார், ஆவிலே ஜெபித்தார். தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். அளவில்லாமல் கொடுத்திருந்தார். ஒரு அளவில்லாத அபிஷேகம் நிரப்பணும். ஆகத்தான் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் முகரூபம் மாறிற்று, சூரியனை போல மாறிவிட்டது. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல அவர் முகரூபம் மாறிற்று. அவர் பெஸ்தரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. என்ன அனுபவம்! எல்லாரும் அதை பார்த்தார்கள். அது குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 1-2, மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனம் 2-3. ஆம், ஆவியிலே கடவுளுடைய மகிமை நம்மை மூடுகின்றது. தேவராஜ்யம் எப்படிப்பட்டது? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நன்றாக கவனிங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை தேவ மகிமை மூடிவிட்டது. மகிமைதான் கர்த்தர். அந்த தேவ மகிமை, தேவ ராஜ்யம் நமக்குள் வரும் பொழுது நீதியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை தருகின்றார். யாருக்குள்ளே தேவ ராஜ்யம் வருகிறதோ, யாரை அந்த சக்கிர மகிமை மூடுகிறதோ, யாருக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறாரோ அவர் ஒரு நீதியான வாழ்க்கை கொண்டு வருகிறார். நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் தான் தேவ ராஜ்யம். தேவன் நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நீதியாய் மாறுகிறது. நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சமாதானமாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறுகிறது. அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளையே, சமாதானம் இல்லாத உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு சந்தோஷம், சமாதானம், நீதி தேவராஜ்யம் உனக்குள் வரும் பொழுது வரும். இந்த ராஜ்யம் உனக்குள் வருகிறது. தேவன் உன்னை ஆளுகை செய்கின்றார். தேவன் எங்கே இருக்கிறார்? எனக்குள் இருக்கின்றார். எனக்குள்
உடைய மகிமை என்னிலே காணப்படுகிறது. இந்த அனுபவத்திலே நாம் கர்த்தரிலே வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய முத்திரையாக நமக்குள்ளே வந்து விடுகின்றார். எபேசியர் 4 அதிகாரம் 30 அது ஒரு முத்திரை. அந்த முத்திரை எதுக்கு போடப்பட்டிருக்கிறது? நமக்கு மீட்கப்படும் நாளுக்கு. ஒரு நாள் எக்கால சத்தம் தொரிக்கும் மத்திய ஆகாயத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே முத்திரை போடப்பட்டவர்கள் மேலே போயிடுவாங்க. கைகளை தட்டு, கைகளை தட்டு, கைகளை தட்டு பலமாய். ஒரு முத்திரை, அது ஒரு சீல் போட்டிருக்கிறது. சீலை உடைக்க முடியாது. முத்திரை மீட்கப்படும் நாளுக்கென்று ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 45 சங்கீதம் 13 ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவருடைய உடை சரிகையாயிருக்கின்றது. ஒரு பூரண மகிமை உனக்குள் வருகிறது. உங்களுக்குள்ள ஒரு பூரண மகிமை, உங்கள் உடை சரியாயிருக்கிறது. யார் அந்த ராஜகுமாரத்தி? ராஜாவாகிய இயேசுடைய பிள்ளைகள் ராஜகுமாரத்திகள். உள்ளான பூரண மகிமை உனக்குள் வருகின்றது. பூரண மகிமை, அழகு, பரிபூர்ண மகிமை. அந்த மகிமை ஒரு உள்ளத்துக்கு தெரியும், ஒரு முகத்துக்கு தெரியும். ஒரு முகம் ஒரு சாந்தமாக இருக்கும். சாது சுந்தரசிங்கர் கடவுளுடைய மனிதன் இங்கிலாந்துக்கு போயிருந்தார். இங்கிலாந்திலே சென்று ஒரு வீட்டு கதவை தட்டி கொண்டிருந்தார். அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளை வேகமாக ஓடி கதவை திறந்ததும் அம்மாட்ட ஓடி போறா. அம்மா, இயேசு வந்திருக்கிறார் வீட்டுக்கு, இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். அம்மா ஓடி வர்றாங்க. இயேசுவின் சாயல், இயேசுவின் சமாதானம், இயேசுவின் அன்பு, இயேசுடைய குணாதிசை நிறைந்த முகத்தோடு சாது உள்ளே போகிறார். சுந்தர் சிங் அவர்கள், சாது சுந்தர் சிங். இந்த சாயல் உனக்குள்ளே காணப்படும். அந்த மகிமை, உள்ளான பூரண மகிமை, அழகு. காலை வேளையில் அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைய, உடைய வாழ்க்கையிலே நீ தேவ மகிமையிலே நிரப்பப்பட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தை தேவ மகிமை நிரப்பிவிட்டது. என்னையா செய்கிறது? நான் நீ எழும்ப வேண்டும். ஆண்டவருக்காக நீ எழும்பணும். உட்கார்ந்திருக்கிற இடம் போதாது. இளைய குமாரன் எழுந்து தாப்பனத்தில் போவதற்கு வந்தான், எழுந்தான். நீ எழும்பணும். இயேசுவுக்காக வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், வேத வாசிக்க ஒப்புக் கொடுக்கிறேன், ஊழியஞ்சியை ஒப்புக் கொடுக்கிறேன். அவருக்காக என் வாழ்வு, அவர் சுத்தம் செய்வதற்கு, அவர் விருப்பம் செய்வதற்கு என்று நீ எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நீ பிரகாசிக்க முடியும். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60 அதிகாரம் 1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ எழும்பணும். எங்கிருந்து எழும்ப வேண்டும்? எபேசியர் 5 அதிகாரம் 10 வாசிக்கிறோம். எபேசியர் 5 10 முதல் 14 வாசிக்கிறோம். கரியற்ற அந்தகார கிரியைகளை செய்கிற மக்களை விட்டு நீ எழும்ப வேண்டும். கண்ணியற்ற அந்தகார கிரியை செய்கிற மக்கள் யார்? மரித்தவர்கள். ஆகையால் நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார். யார் அந்த மரித்தவர்கள்? கண்ணியற்ற அந்தகார கிரியை செய்கிறவர்கள். அவர்கள் தான் மரித்தவர்கள். கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க வேண்டுமா? அவருடைய மகிமை உன்னை மூட வேண்டுமா? இருள் பூமியை மூட போகிறது. காரிருள் ஜனங்களை மூட போகிறது. உண்மையிலே தேவ மகிமை இறங்க வேண்டுமா? கடைசி காலம் தம்பி, தங்கச்சி, இனியும் காலம் செல்லாது, இனியும் நாட்கள் செல்லாது, ஒரு திட்டம் இனி செல்லாது. இயேசு வரப்போகிறார். மத்திய ஆகாயத்திலே எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. நீ அவருக்காக செய்ய கிரியை உன்னோடு வரப்போகிறது. இயேசுவுக்காக எழும்பு, வேகமாக எழும்பு, யோசித்துக் கொண்டிராதே. கண்ணியற்ற அந்தகார கிரியைகளை செய்கிற கூட்டத்தை விட்டு, அது என்ன கூட்டம்? அது
அது மரித்த கூட்டம். மரித்த கூட்டம். மரித்த கூட்டத்தோடு எழும்பு, எழும்பு வா வெளியே. கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கட்டும். அவருடைய மகிமை உன்னில் காணப்படட்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, அன்புக்குரிய சகோதரியே, இயேசு வரப்போகிறார். எக்கால சத்தம் மத்திய ஆகாயத்திலே தொனிக்க போகிறது. ஒரு கண்ணிமை நேரத்திலே நாம் எல்லாரும் விண்ணுக்கு பறந்து போக போகிறோம். இயேசுவோடு வாழப் போகிறோம். இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விடு. இயேசுக்கு ஒப்பு கொடுத்து விடு. உலகமெல்லாம் மாயை. அயல்தான் தந்தை பிர்க்மான்ஸ் பாடினார். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? உலகம் எல்லாம் மாயை ஐயா, உலகம் எல்லாம் மாயை ஐயா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடுகிறது. ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். மகிமையிலே 4 அனுபவத்தை நாம் போன வாரம் 2 காரியத்தை கேட்டோம். மகிமை காணும் அனுபவம், மகிமை பிரதிபலிக்கும் அனுபவம், மகிமையினாலே நிரப்பப்படும் அனுபவம். நிரப்பப்படும் அனுபவம். இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அந்த மகிமை இறங்கிட்டா உடலில் இருக்கிற தீ ஆவிகள் தானே ஓடி போயிடும். பலவீனமெல்லாம் பறந்துடும். நிரப்பிடணும், நிரம்பி வழிஞ்சிடணும். எப்படி வட இந்தியாவில் உத்தராகண்ட் மாநிலத்தில் அடிச்சுட்டு வெள்ளம் போச்சு பாரு. சாக்கடையெல்லாம் அடித்து கொண்டு போயிடும். குப்பையெல்லாம் அது குப்பைமேட்டு கொண்டு போய் சேர்த்துரும். உன்னை மணியாக, உன்னை கோதுமை மணியாக மாற்றிவிடும். அது அதோட பெயரும். இது அதல்ல. உன்னை கோதுமை பதர்களை அடித்து கொண்டு போயிடும். 4வதாக கடைசியாக மகிமையிலே நிரப்பப்படும் அனுபவம். மகிமையிலே எழுந்து பிரகாசிக்கும் அனுபவம். எழுந்து பிரகாசிக்கணும், எழுந்து பிரகாசிக்கும் அனுபவம். பா, ஏதோ ஒரு மோகன் சிலாசர் இருக்கார் பிரதர், நல்லா இருக்கு. அதில் அவர் பிரசங்கத்தை கேட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்னைக்கு எழுந்து பிரகாசிக்க போகிறாய்? ஒரு சாமி ஜபத்துறை இருந்தார், போயிட்டார் ஐயா அவர்கள். அப்பாத்திர போயிட்டாரு. ஒவ்வொருத்தராக பழைய ஆளை ரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு? உங்களை எழுப்புவதற்காகத்தான். நீங்கள் எழும்பணும் ஆண்டவருக்காக.
எழும்பி அற்புதங்களை செய்யணும். எழும்பி கர்த்தருக்கென்று வேலை செய்ய வேண்டும். எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் மகிமையிலே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பினாதான் நீ பிரகாசிக்க முடியும். எழும்பாத வரைக்கும் நீ பிரகாசிக்க முடியாது. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது பிரதர், எனக்கெல்லாம் ஒரு பாட்டு பாட தெரியாது, எனக்கெல்லாம் ஒரு சாட்சி சொல்ல தெரியாது அப்படின்னு உட்கார்ந்துருக்கு வரைக்கும் பிரகாசிக்க முடியாது. தெரியுமோ தெரியாதோ எழுந்து நிற்கணும். நான் வர்றேன், ஒரு பாட்டை பாடுறேன், காணிக்க பாட்டு, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஐயா, ஒரு பாட்டை பாடுறேன் சொல்லணும். ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ ஏதாவது செஞ்சால் ஏதாவது அகப்படும்னா ஒன்றும் அகப்படாது. ஒன்றுமே அநேகருக்கு ஆதாயம் தான் முக்கியம். இதான் முக்கியம். ஆதாயத்தில் கவனம் இருப்பாங்க. ஆதாயம் கொடுக்கிறவர் இயேசு தான். அவர் தான் தர முடியும். அவர் தான் ஆதாயத்துக்கு, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவர் தருவார். அவர் தான் நமக்கு எஜமான். அவர் தான் நமக்கு எஜமான். இயேசுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கணும். ஒரு ஜீவனுக்கு ஈடாகத்தான் ஆத்துமாக்களை கொள்ளையாய் கொடுப்பேன் என்று சொன்னார். உயிரையே பயணம் வைக்கிறது தான் ஊழியம். ஜீவனையே வெறுக்கிறது தான் ஊழியம். ஜீவனை சேர்க்கிறது ஊழியம் அல்ல. கிறிஸ்துவுக்காக கோதுமை மணியாக செத்து மடிகிறது தான் ஊழியம். எதையும் ஆண்டவர் கேட்பார். எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தால்தான் ஊழியம் செய்ய முடியும். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழுந்து பிரகாசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்கென்று நீங்கள் எழும்பணும். உங்களை ஒப்பு கொடுக்கணும். உட்கார்ந்துருக்க கூடாது. எழும்பணும். சாட்சி சொல்கிறோம், எழும்பணும். பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தை வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் பூமியிலும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று தமிழில் இருக்கின்றது. அது கிரேக்க மொழியில் என்ன சொல்லி தெரியுமா? பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீ எருசலேமிலும் யூதாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இரத்த சாட்சியாக இருப்பாய். எப்படி இருப்பாய்? சாட்சி. எத்தனை பேர் அப்படி இருக்கா ஒப்பு கொடுக்குறீங்க? கம்பை தூக்கி ஒரு அம்மா தான் சொல்கிறாங்க, ராசகா பழத்தை இருந்து கை வைத்துறாங்க, இயேசுக ரத்தத்தை சிந்த தயார் என்று. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, டீச்சர் வேற சொல்கிறாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, நல்லா இருக்கு. பீதி வேறு 2000 துண்டைக்காடு துணிகாடு நீ பரத்தர வேண்டியதான். இரத்த சாட்சி என்று பைபிள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியின் வரம் வரும் பொழுது இப்படியே தலை கீழே போட்டுருவீங்க சிலாள். ஐயோ, இயேசுகிட்ட வந்தாச்சுன்னா அவர் காப்பாற்ற நினைச்சோம். அப்படி இரத்த சாட்சியாக மறிக்கணும்னு யாரை குறிச்சார்? அவங்க தான். அது அவங்கள தான், மற்ற எல்லாரும் இல்லை. எவர்களை முன்குறித்தா அவர் இரத்த சாட்சி தான். இப்போ என்ன ஒருவேளை இரத்த சாட்சியாக மறிக்கணும் முன்குறிச்சிட்டாருன்னா ஆல்ரெடி ரெடி தான், மாற்றமே கிடையாது. அதுக்கு நீங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்படி சாகக்கூடாது ஜெபிச்சாலும் கேட்க மாட்டார். ஏன்னா முன்குறிச்சிட்டார. சொல்லுங்க, பெர்க்மான் ஐயா கூட பாடிட்டாரு, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன்னாரு. ஆமாம், நேசரே உம் தீரும், நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்ன
இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயம். இயேசுக்காக வாழ்வீங்களா? எத்தனையோ பேர் அரசியல் கட்சிக்காக வாழ்றானுங்க, சினிமா நடிகர்களுக்காக வாழ்ந்து கிடக்கிறானுங்க, குப்பைகளுக்காக. இயேசுவுக்காக. முருகேஷ் டேனியலுக்கு ஒரே சிரிப்பா இருக்கிறது. நானும் இயேசுவுக்காக வாழ்வேன். இயேசுவுக்காக. இயேசு வரப்போகிறார். நீ வெறுங்கியா போகாத. ஈரோட்டில் ஊழியர்களுக்கு கூட நடத்தி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு ஐயா 84 வயசு வந்து அழுதார். அழுதார் 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 அழுது கொண்டே இருந்தார். என்னங்க அழுறீங்க? தனியாக உங்களை பார்க்கணும் ஐயா. தனியாக போனேன். ஐயா 84 வயசு ஆயிற்று. 3 இடத்துல 3 ஸ்தாபனத்தில் நான் ஊழியம் செய்வதாக என் போட்டோவை கொடுத்து பணம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணலை. 84 வயசு ஆயிற்று. கண்ணை மூடி நான் இயேசுவோடு போகும்போது என்ன நான் கணக்கு சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப மனசு வேதனை. 3 ஸ்தாபனத்தில் பணம் வாங்குறேன். ஒருத்தர்கிட்ட வாங்குறது இன்னொருத்தர் தெரியாது, இன்னொருத்தர் வாங்க தெரியாது. 3 இடத்துல 84 வயசு. யோசித்து பாரு. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ? பெருங்கையா போறியா பரலோகத்துக்கு? இயேசுவுக்காக மகிமை நிரப்பப்படணும். நிரப்பப்படும் ஒரு அனுபவம். கடைசியாக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். எழும்பி நீ பிரகாசிக்கணும். எழும்பு இயேசுவுக்காக எழும்பு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரம் 11வது வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கள். எழும்பு, வல்லமை தரிச்சுக்க. எழும்பு ஆண்டவருக்காக. இயேசுவே என்னையும் பயன்படுத்தும் அப்பா, என்னையும் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லு. இன்னைக்கு காலையில் வாழ்க்கை முடிஞ்சிடும். முன்ன இயேசுவுக்கு இதை ஒன்று செய்து முடித்து விடு. மகிமையோடு எழுந்து பிரகாசிக்கப்படவும். எங்கூர் பக்கத்தில் திருச்செந்தூர் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. அதில் சாரல் அவரோஜி என்று சொல்லக்கூடிய அருமையான தேவ மனுஷி. இட்டமொழி பக்கத்தில் பெருமனை என்ற ஊர் இருக்கின்றது. அந்த பெருமனை என்கிற ஊரிலே பிறந்தவர்கள் தான் சாரல் நவரோஜி அவர்கள். அந்த வரலாறுகளை பேசுவதற்கு எனக்கு 1-2 நிமிஷத்தில் முடியாத விஷயங்கள். அவர்கள் மேல் கடவுளுடைய பிரசனம் இறங்கினது. மெஞ்ஞானபுரம் ஹைஸ்கூலிலே அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். சிபிஎம் சர்ச்சிலே ஒரு ஊழியக்காரியாக மாறி நல்ல பாடக்கூடிய கிருபை பெற்று ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்து சென்னை பிரசமாக்கத்திலே ஒரு சபையை ஸ்தாபித்து இன்று இயேசுவோடு போய் சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த சாரல் அவரோஜி அவர்கள் திருச்செந்தூரிலே ஒரு மேடையிலே
பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாகர்கோவிலில் இருந்து முத்துக்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் நாகர்கோவிலிருந்து நடந்தே வந்து கொண்டிருக்கின்றார். அங்கே பங்குனி உத்திரம் என்கிறதான அந்த நாளில் அங்குள்ள அந்த ஆலயத்திலே அவர்கள் வந்து பணிந்து கொள்வது வழக்கம். முத்துக்குமாருடைய அப்பா ஒரு பூசாரி. விபூதிகளை காட்டி பணங்களை வாங்கி வைத்துக்கிற இடத்தில் இந்த முத்துக்குமார் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு வண்டியிலே மாட்டு வண்டியிலே நடையாகவும் நடந்து திருச்செந்தூருக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பிள்ளைகளோடு சேர்ந்து மக்களோடு சேர்ந்து வந்தார். இங்கே சாரல் அவரோஜி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முத்துக்குமார் என்ற வாலிபன் சில கல்லை புறக்கிக் கொண்டு அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டும், துரத்த வேண்டும் என்று கல் எடுத்துக்கொண்டு வருகின்றான். சாரல் நவரோஜி அவர்கள் இப்பொழுது ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே, அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவ சாயல் அடைவே, விண்ணவ சாயல் அடைவே, தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். முத்துக்குமார் தன் கையிலே கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கூட்டத்தை நோக்கி வேகமாக ஓடி வந்து கல்லை எறிந்து மக்களை கலைக்க வேண்டும், கூட்டத்தை கலைக்க வருகின்றான். சாரல் அவரோஜி அம்மையார் அவர்கள் அங்கே இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் முகத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் வீசி முத்துக்குமாரை தாக்க முத்துக்குமார் கல்லோடு கீழே விழுந்தான். விழுந்து இயேசுவுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்தான். பல இடங்களில் அந்த சாட்சியை சொல்லி இயேசு அறிவித்து வந்தார். என்னோடும் ஒரு சில மாதங்கள் நான் போகின்ற அந்த கிராமங்களில் பட்டணங்களில் ஊழியம் செய்வதற்கு அந்த முத்துக்குமாரையும் சாட்சி சொல்ல அழைத்து கொண்டு போனேன். நான் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, எழுந்து பிரகாசிக்கிற அனுபவம். நீ எழும்பும் பொழுது உன் முகத்தில் ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தில் அநேகர் இயேசுவிடத்தில் ஓடி வரும்படி உன் மேல ஒரு காந்த சக்தியை கர்த்தர் தருவார். எழுந்து பிரகாசிக்க வேண்டும். இருள் பூமியை மூடப்போகிறது, காரிருள் ஜனங்களை மூடப்போகிறது. உன் மேல கர்த்தர் உதிக்கிறார். உன் வெளிச்சத்திடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆம், எப்படிங்க ஆகும் இது? எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? இருள் பூமியை மூடப்போகிறது, காரில் ஜனங்களை மூடப்போகிறது. எப்பொழுது? அதை சீக்கிரம். உண்மையில் கடல் உதிக்க வேண்டும், வல்லமை உண்மையில் காணப்பட வேண்டும். என்னையா செய்வதற்கு? நீ காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், காத்திருந்து கதற வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். கர்த்தர் காத்திருக்கிறவளோ தூபலனடைந்து கழுகுகளைப் போல செட்டடித்து எழும்புவார்கள். நீ எழும்புவாய், நீ இயேசுவுக்காக எழும்புவாய். எழுந்து பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் உனக்கு வர வேண்டும். இன்றைக்கு உன்னை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கவனிங்க, இன்னைக்கு எழுந்து பிரகாசிக்கணும். உன் மேல அந்த மகிமை மூடணும். நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், எழுந்து பிரகாசிக்கிற அனுபவம். இந்த 2 அனுபவங்கள் உங்களுக்கு வேண்டும். இந்த மகிமை உண்மையில் உதிக்கும் பொழுது இந்த வெளிச்சம் இருளை விரட்டிவிடும். இருளை இந்த உன் மேல இந்த மகிமை வந்துட்டா
உன் குடும்பத்தில் இருக்கிற இருள், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா இருளையும் விரட்டிவிடும். இந்த பைபிள் சொல்லுகிறதை கவனிங்கள். யோவான் 1:5 இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. சூரியனை கண்ட இருள் எப்படி விலகி போகுமோ, சூரியனை கண்ட பனி எப்படி விலகி போகுமோ, அந்த வெளிச்சம் உன்மேல் உதிக்கும் பொழுது உன் வாழ்வில் இருக்கிற இருள் மாத்திரமல்ல, உன் என பந்துக்குள் இருக்கிற இருளும் நீங்கிவிடும். ஆம் ஐயா, தம்பி, உன் வாழ்வில் இருக்கிற இருள் நீங்குவதற்கு இருளை விரட்டி அடிக்கும் வெளிச்சமாகிய இந்த தேவ பிரசன்னம் உன்னை நிரப்ப வேண்டும். இரண்டாவது, இது ஆவிக்குரிய அழகை கொடுக்கின்றது. முதலாவது, அது இருளை விரட்டி விடுகின்றது, ஆவிக்குரிய அழகை கொடுக்கின்றது. அப்போஸ்தலர் 6:15 ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருக்கிற அனைவரும் ஸ்தேவான் மேல் கண்ணோக்கமாய் இருந்தார்கள். அவன் முகம் தேவதூதன் போல் பிரகாசித்தது. ஒரு ஆவிக்குரிய அழகு உனக்கு உண்டாகிறது, ஒரு முகத்திலே ஒரு அழகு உண்டாகிறது. ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற அனைவரும் ஸ்தேவானை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்கிறது. முதலாவது, உன் வீட்டில் இருக்கிற இருளை அகற்றுகிறது, உன் இருளை அகற்றுகிறது. இரண்டாவது, ஆவிக்குரிய அழகை கொடுக்கின்றது. மூன்றாவது, தேவனுடைய நமக்கு மகிமை ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கின்றது. அந்த மகிமை இறங்கும் பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பு. யாத்திரையாகமம் 14:24 வாசிக்கின்றோம். எண்ணாகமம் 16:19 வாசிக்கிறோம். இங்கே கேராகு ஒரு கூட்டம் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கின்றது. இந்த கோராகு கூட்டத்தை விட்டு தேவ பிரசன்னம் விலகி மற்ற மக்களோடு இந்த தேவ மகிமை இருக்கும் பொழுது அந்த கோராக கூட்டம் பூமி பிளந்து உள்ள போயிட்டாங்க. தேவனுடைய மகிமை உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த உலகம் இருளுக்குள்ளே காருளுக்குள்ளே கிடக்க போகிறது. ஆனால் இந்த மகிமை உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொண்டு வரும். கோராகு, நாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபியாருக்கு சொல் என்றான். எண்ணாகமம் 16:24, எண்ணாகமம் 14:19. எல்லாரும் விலகி போனார்கள். பூமி 2ஆய் பிளந்து உள்ள போயிற்று. யாத்திரையாகமம் 14:24. இந்த மேகம் ஒரு பாதுகாப்பு. இங்கே கவனிங்கள், என்ன பாதுகாப்பு? இந்த மேகம் பார்வோன் சேனைகளை அப்படியே மறைத்தது. அந்த பார்வோன் சேனைகள் முன்னே போக விடாமல் தடுத்து நிறுத்தியது. செங்கடலுக்குள்ளே மாண்டு போய்விட்டது. கோராகு அபிதாப் கூட்டம் செத்து போய்விட்டது. மற்றவர்களுக்கோ ஒரு பாதுகாப்பு. இந்த மகிமை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. இந்த மகிமை இருளை விரட்டி அடிக்கிறது. இந்த மகிமை ஆவிக்குரிய அழகை தருகிறது. இந்த மகிமை ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. கடைசியாக இந்த மகிமை தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகின்றது. தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 10:44-45, அப்போஸ்தலர் 8:5-8 தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. தேவ பிரசன்னம் உன்மேல் வந்து இறங்குகிறது. இன்றைக்கு காலையில் கடவுளுடைய வார்த்தை கவனியுங்கள். இருள் பூமியை மூடப்போகிறது, காரிருள் ஜனங்களை மூடப்போகிறது. கர்த்தர் உன்மேல் உதிக்க வேண்டும். எப்படி உதிக்க வேண்டும்? மகிமையால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். போன வாரத்திலே நாம் பார்த்து படித்தோம். மகிமையை காண்கிற அனுபவம், மகிமை பிரதிபலிக்கிற அனுபவம். இந்த வாரத்திலே மகிமையால் நிரப்பப்படுகிற அனுபவம். இரண்டாவது, மகிமையினாலே எழுந்து பிரகாசிக்கிற அனுபவம். அன்பான கடவுளுடைய பிள்ளையே, அந்த மகிமை உன்னை நிரப்பிவிட்டால் உன் உடலில் ஆங்காங்கே மறைந்திருக்கிறதே தீய வல்லமைகள், இந்த அக்கினி அபிஷேகம், இந்த மகிமையின் பிரசன்னம் இறங்கிவிட்டால் இந்த தீய வல்லமைகள் கீழே விழுந்து கதறி ஓடிவிடும். யாரு கை வைத்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மகிமைக்கு முன் அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் அந்த மகிமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, தயவாய் நிரப்பும். அன்றைக்கு மோசே ஆசரிப்பு கூடாரத்தை
எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி கற்பித்த வார்த்தையின்படியே செய்து முடித்தானோ, அதே போல என் வாழ்க்கையை உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய விருப்பத்திற்கு, உம்முடைய ஆசைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. ஐயா, மோசே நீ சொன்னபடி செய்து முடித்த போது அந்த மகிமை இறங்கினது போல இன்றைக்கு என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் மேல் அந்த மகிமை இறங்க வேண்டும், என்னை நிரப்ப வேண்டும் என்று இன்றைக்கு காலையில் உன்னை அர்ப்பணிப்பா என்றால் அந்த மகிமை உன்னை நிரப்பும். இரண்டாவது, நீ கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிப்பதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கிறது? நாம் இப்பொழுது எல்லாரும் கைகளை தட்டி ஒரு பாடல் பாடப்போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையை, ஐயா என்ன ஊற்றி நிரப்புங்க என்று 5 நிமிஷத்தில் நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு அந்த மகிமை நிரப்பப்பட வேண்டும்? எத்தனை பேருக்கு விருப்பம்? அங்குமெங்கும் போயிடாதீர்கள். 5 நிமிஷம் ஒரு வல்லமை இறங்க போகிறது, ஒரு அக்கினி இறங்க போகிறது. ஓ, கண்கள் மூடி இருக்கட்டும். தேவ அக்கினி உன்னை நிரப்பட்டும், தேவ மகிமை உன்னை நிரப்பட்டும். இப்பொழுது உனக்காக ஜெபிக்கட்டும். கைகளை தட்டி எல்லாரும் வாயை திறந்து நன்றி. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. ஐயா நிரப்புங்க. வாலிப தங்கச்சி உன் மேல வல்லமை இறங்குது. அம்மா உங்க மேல இறங்குது. உன்னை நிரப்பட்டு அவரு, உன்னை நிரப்பட்டு கைகளை தட்டு தேவ அக்கினி நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. நன்றி நன்றி. நிரப்புங்க நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க 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 ஐயா, நிரப்புங்க. ஒவ்வொரு நிரப்புங்க, ஒவ்வொரு வாலிப தங்கச்சி, ஒவ்வொரு அம்மாவை, ஒவ்வொரு அப்பாவை, ஒவ்வொரு ஐயாவை நிரப்புங்க 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 ஐயா, நிரப்புங்க நிரப்புங்க. கைகளை தட்டி ஒரு மேகம் இறங்குது பாரு, வல்லமை இறங்குது பாரு, ஒரு அக்கினி இறங்குது பாரு. அக்கினி 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 ஃபயர் ஃபயர். நெருப்பு 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 விழுது பாரு, விழுது உன் தலை மேல விழுது, தலை மேல விழுது. அக்கினி 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 ஃபயர் 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 ஃபயர். அகில பாஷாகள வர வல்லமை இறங்குது.